Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மற்றும் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான செகண்ட் மிட்டம் டெஸ்ட் 2000 ரூபாய் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்தது, டஃப்பாக இருந்ததா, எத்தனை 1 மார்க் கரெக்டாக எழுதிருங்க எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் மிட்டம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இனி நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோக்கஸ்லாம் ஆஃப் இயர்லி தான். ஸோ அதனால் இந்த வீக்கோட செகண்ட் மிட்டம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் நான் ஆஃப் இயர்லிக்கான கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரில் 9 ஃபர்ஸ்ட் ஒன், த மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் டு இயர் அண்ட் எக்கோ வந்து 17.2 மீட்டர். ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் வாஸ் டிஸ்கவர்ட் பை in curie. ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன்றுக்கு வந்து அனிமியா கேன் பி க்யூர்ட் பை த டேஸ் இதெல்லாம் அயோடின். ஆக்சுவலாக அனிமியான்றது ரத்த சோகை வந்து பார்த்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி வந்து பார்த்தா அயோடின் கம்பேர் பண்ணக்கூடாது 131 ஃபீல் பார்த்து. ஃபோர்த் ஒன் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷன் ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா அல்கெயின் ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் ஒன் வந்து ஆல்கஹால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு இந்த OH, அதுக்கு ஆல்டிகைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா CHO. நெக்ஸ்ட் வந்து கீட்டோன்ஸ் அப்படின்னு சி டபுள் பாண்ட் ஓ. ஆப்ஷன் நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆப்ஷன் சி. செவன்த் வந்து டேர்ம் எத்தனோ பாட்னி வாஸ் காயின் பை ஜேம் ஹர்ஸ்பர்கர். நெக்ஸ்ட் வந்து பார்த்து கோல்டன் ரைஸ் கேன் பை ஃப்ரம் டேஸ் விட்டமின் ஏ. புஸ்கா கோமல் பார்த்து புஸ்கா கோமல் அப்படின்றது வந்து கௌபி தட் மீன்ஸ் வந்து தட்டை பயிர் தான் கம்பேரிசன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒய் டஸ் சவுண்ட் ட்ராவல் ஃபாஸ்ட் ரைனி டே ரைடே ரொம்ப முக்கியமான 2 மார்க். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியோபெட்ரிக்ஸ் கன்சிடர் ஆசியா கனெக்டிவ் லிங்க், அது டிஃபரன்ஷியேட் பின் அவுட் ப்ரீடிங் அண்ட் நீன் ப்ரீடிங் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். பிஹெச் ரொம்ப சிம்பிள், இதுக்கு வந்து H+ தான், அப்போ வந்து 3 தான் ஆன்சராக வரும். அதுக்கப்புறம் பார்த்தா 4 மார்க் வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியம், சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டு, நேச்சுரல் செலக்ஷன் ட்ரைனிங் ஃபோர்ஸ் எவல்யூஷன் முக்கியமான கொஸ்டின். ஜெனடிக் இன்ஜினியரிங் நேம் த டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லேம்டாவில் கம்பேர் P/N கொஸ்டினும், அதுக்கப்புறம் E=mc² கொஸ்டின். நெக்ஸ்ட் 3-7 மார்க்னா எக்ஸ்பிளைன் ஒய் த சீலிங் ஆஃப் காங்கிரீட் ஆல்சோ கர்வ்டு. மென்ஷன் 2 காஸ் இன் விச் தேர் இஸ் நோட் ஆஃப்டர் ரெஃபரன்ஸ் சவுண்ட். நேம் த 2 அனிமல் விச் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். வாட் இஸ் லாங்குவேஜ் பிரின்சிபல். கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்பா, பீட்டா, காமா. Differentiate between natural and artificial radioactivity. Differentiate reversible irreversible reaction. What is neutron ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் நார்மல் pH ஆஃப் ஹியூமன் பிளட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பயாலஜியில் கேட்ட 2 பேர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தா ஒரு எக்ஸாம்னா அப்ளிகேஷன் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமானது. நேம் த என்சைம் யூஸ் டு கட் DNA ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அடுத்தது இங்கிலீஷ், அடுத்து தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஒன் 17.2 மீட்டர் அப்படியே மார்க் பண்ணியிருக்கு, பார்த்துட்டு வாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான கொஸ்டின் அதை கேட்டு டிடர்ஜென்ட் எவ்வாறு நீரை மாசுபடுத்துகின்றன, இம்மாசுகளை தவிர்க்கும் வழிமுறைகள், ஆர்கியோப்டெரிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது, உட்கலப்பு வெளிகலப்பு, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் pH, வேதி சமநிலை, சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட், மரபு பொறியியல், குருத்தணுக்களை வகைகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆற்றல் E=mc² ஏற்பாடுக்கூடியது. 3 இசையரங்கள், டாப்ளர் விளைவு, மீயொலி, நெட்டலை, ஆல்பா பீட்டா, மீள் மற்றும் மீளா வினைகள், நடுநிலையாக்கல், மனித ரத்தத்தின் புதன் pH, கரும்பு சார் எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, எளிய கீட்டான பயிரையும் மூலக்கூறாய் பற்றி எழுதுங்க. பரிணாமம், வட்டாரணி தாவரவியல், அதன் முக்கியத்துவம், கத்திரிக்காய் கார்பன் கால அளவு முறையை கண்டறிந்தப்படுத்துவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மருத்துவ உயிர் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம், DNA விரலக தொழில்நுட்பம், அதுக்கு DNA வெட்ட பயன்படுத்தும் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அடுத்து இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து கிராங்கினா ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஹால்ட், அது வந்து புல்டு ஆப்ஷன் பி. ஆக்சுவலாக மெமரி போயமில் இது இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன்லேருந்து எடுத்துருக்கிறாங்க வந்து 1 மார்க்கு. இப்போ ஹால்னு புல்டு. நெக்ஸ்ட் வந்து வேனிஸ் அப்படின்னா டிசபிலிஸ் ஆன்டினிஸ் தான் பேர். இதுவுமே மெமரி பண்ணி எடுத்துருக்காங்க. இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன், லைஃபோட வந்து புல் வந்து லீவ்ஸ். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், வியர் வர்ச்சுவல் ரியாலிட்டி, வீணா டேசர் கோட் அண்ட் வெண்டோட புட்டான்னா வியர் அணிந்து கொள்ளுதல். பேப்பர் இஸ் மேட் டேஸ் உட்னா ஆப் மேடப் ஆப். ஆக்சுவலாக ஆப் வரணும், யூபி ஆப் ஓஎஃப் ஆப்னா ஆனால் இல்லை இல்லாதனா ஆப் தான் கம்பேர் பண்ணுறோம். வாட்டர் டேசர் 100 டிகிரிஸ் எழுதும் பாயில்ஸ், ஏன்னா ப்ரெசன்டென்ஸ் சொல்கிறதுனால தேர்ட் பர்சன் சிங்குலர் பர்சன். அப்போ ஈஷி இட் நேம்ஸ் எஸ் ஏற்றி எழுதணும், அப்போ பாயில்ஸு. சன்னோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் காம்பவுண்ட் சன் கிளாஸர். நெக்ஸ்ட் 2 மார்க் விச் சாஃப்ட்வேர் எஃப்ஸ் அலிசா டு ஓவர் கம் டிஃபிகல்ட் இன் டைப்பிங்க. ட்ராகன் டிக்டர், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு த காமன் மேன் அப்படின்ட்டு நம்ம ஜென்ரலாக எல்லாமே எழுதலாம். ஹவு many years had ஹேமல் பீன் இந்த 40 years. FORTY தான் போடணும். மிஸ்டர் ஹேமல் வாஸ் கேசிங் அட் மெனி திங்ஸ் வாட் வேர் தே என்னெல்லாம் பார்த்தாரு சொல்லி எழுதி ஓனாக கேட்டிருக்காங்க. அடுத்து 2 இது அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கான்செப்டில் ரைமிங் ஒன்று லிவ் ஃபர்கிவ் லை டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரைம் ஸ்கீம் வந்து லிவ் ஏ லை பி ஃபர்கிவ் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் ஃபர்கிவ் வந்து ஏ. அப்போ ஏபி கொடுத்துருக்காங்க. வி ரெஃபர் டு மெஷின், ஹூ கிரியேட் மெஷின் அக்கார்டிங் டு த ஹியூமன் பீங் தான் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லெசன் பேராகிராஃப் வந்து டெக்னாலஜி கட்டாயம் எழுதியிருக்கலாம். அதுக்கப்புறம் நோமெனார் ஃபாரினோட வந்து பேராகிராஃபும் பேராபிரேஸும். நெக்ஸ்ட் மெமரி வீக்கெண்ட் புல் அண்ட் ஆல்னு கேட்டிருக்காங்க. அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட், போஸ்டர்,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் பேராகிராஃப் பேசேஜ் காமெண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பேசேஜ் காமெண்ட் டேரெக்டாக ஆன்சர் பண்ண ஒரு எக்ஸாம் when should we take a pledge னா எர்த் டே செலிப்ரேட் ஆன் April 22 every year on the day we should take the pledge to protect earth. செகண்ட் கொஸ்டினுக்கு வாட் இஸ் ஜென்ரேட்டர் எவ்ரிடேனா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. அல்லது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் ஜென்ரேட் எவ்ரிடே. நெக்ஸ்ட் வந்து ஹவு கேன் வி வேஸ்ட் பி யூஸ்னா வி வேஸ்ட் சச் வெஜிடபிள் பேலன் லீவ்ஸ் கவு டங்க் கேன் பி யூஸ் அஸ் மென்யூராக பண்ணுறோம். வாட் குட் பி ஃபார் த ரீசைக்ளிங் என்ன பண்ணுறோம்னா அதுக்கும் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ரை வேஸ்ட் கேன் பி யூஸ்ட் பை ரீசன். வாட் ஷுட் பி த எய்ம் ஆஃப் எவ்ரி ஒன்னா எவ்ரி ஒன் ஷுட் ஒர்க் வித் அன் எய்ம் டு கீப் அவர் எர்த் பொல்யூஷன் ஃப்ரீ பிளான்ட். அதுக்கப்புறம் பார்த்து பிளானட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிராமர் கேட்டகரியில் கலிவஸ் ட்ராவல் டேஸ்னா ஈசன் ஐ லைக் டேஸ்னா ட்ரிங்கிங் திஸ் இஸ் வருண் ஈஸ்னா யூஸ் ஃபாதர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட் ரிலேட்டிவ் பண்ணும். ஓவராலாக நீங்கள் எத்தனை 1 மார்க் கரெக்டாக எழுதுனீங்க, கொஸ்டின் பேப்பர் எப்படி ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the second midterm exam, and also I wish you thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Thank you all my dear students. Next year exam நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.